தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2013. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை: பட்டதாரி ஆகவும் பெற்றிருக்க வேண்டும். முன் அனுபவம்: மிகாமல் இருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 15,000 ரூபாய். நேர்முக தேர்வுக்கு சொந்த செலவில். கல்வி தகுதி: நாட்களுக்குள் வந்து சேர வேண்டும். இது குறித்து வெளியிடும் விளம்பரத்தை தயாரிக்கவும். ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள் வழங்குவதற்கான மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் தகுதி உடைய ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து வரவேற்கப்படுகின்றன. 300 ரூபாய். அக்டோபர் மாதம் மணி வரை பெறப்பட்டு ஒப்பந்ததாரர் முன்னிலையில் மணிக்கு திறக்கப்படும். வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள் சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது காவல்துறையினர் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேரில் பார்த்தவாறு விவரித்து எழுதுக. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள் ஆகிய அவதிகளை நடைபெற்று வரும் நெடுஞ்சாலை துறைக்கு கேட்டுள் கொள்ளும் 4 ஆசிரியருக்கு கடிதம் தயாரிக்கவும். 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மசோதாவின் மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். பவள விழா முன்வர வேண்டும் என்று பவள விழாவின் போது தெரிவித்துக் கொள்கிறேன். விவாதங்களில் பங்கு பெற்று மாண்புமிகு அமைச்சர்கள் தங்களது துறை பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு மத்திய அரசு விலைவாசியை எதிர்க்கட்சிகள் ஏழை எளிய எந்த வகையிலும் அவ்வப்போது உரிய நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியும். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடுத்ததாக இது போன்ற கேட்டுக்கொள்கிறேன். ஒழித்துவிட முடியும். உரிய துறையின் 15 seconds, 10 seconds, 5 seconds. வெற்றி. ஸ்டார்ட். 1. நாகர்கோவில் கந்தன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒரு சுருக்கெழுத்தாளர் தேவை. மனுதாரர் பட்டதாரியாகவும் ஆங்கில சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்விலும் தட்டச்சில் முதுநிலை தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 1 வருட முன் அனுபவம் தேவை. வயது 28க்கு மிகாமல் இருக்க வேண்டும். சம்பளம் மாதம்
ரூபாய். நேர்முக தேர்வுக்கு தன் சொந்த செலவில் வர வேண்டும். கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, முன் அனுபவம் ஆகியவை அடங்கிய மனுக்கள் 10 நாட்களுக்குள் கல்லூரி முதல்வருக்கு வந்து சேர வேண்டும். இது குறித்து முதல்வர் வெளியிடும் விளம்பரத்தை தயாரிக்கவும். 2. காரைக்குடி நகராட்சிக்கு 50 துப்புரவு வண்டிகளை வழங்குவதற்கான மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் சென்னை நகராட்சி நிர்வாக ஆணையரா தகுதியுடைய ஒப்பந்ததாரர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. நிபந்தனைகள் பற்றிய படிவங்களை 300 ரூபாய் செலுத்தி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை பெற்று கொள்ளலாம். வைப்புத் தொகை ரூபாய் 20,000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மாலை 4 மணி வரை பெறப்பட்டு ஒப்பந்ததாரர் அல்லது அவர்களது முகவர் முன்னிலையில் 5 மணிக்கு திறக்கப்படும். நகராட்சி நிர்வாக ஆணையர் சென்னை வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 3. நேற்று காலை 9 மணிக்கு கேளம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த லாரியின் முன் சக்கரம் ஒன்று கழன்று எதிரே வந்த பேருந்தின் மீது மோதியதால் லாரியில் பயணம் செய்த 20 தூக்கி எறியப்பட்டு இறந்தனர். பேருந்தில் பயணம் செய்த 12 பேருக்கு லேசான காயம். கேளம்பாக்கம் காவல்துறையினர் இடத்துக்கு உடனே வந்து காயமடைந்தவர்களை தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இதனை நேரில் பார்த்தவாறு விவரித்து எழுதுக. 4. சென்னை விருகம்பாக்கம் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் சாலை மிகவும் குறுகலாகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தினாலும் இந்த சாலை மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த சாலை நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்திருந்தும் இதுவரை சரியாக கவனிக்கப்படவில்லை. சாலையை அகலப்படுத்தி சீர் செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறையை கேட்டுக்கொள்ளும். தினமணி நாளேடு ஆசிரியருக்கான கடிதம் தயாரிக்கவும். ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 1 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds, ready, start. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிதி ஒதுக்க மசோதாவின் மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் பதிலுரை ஆற்றியதாவது: தலைவர் அவர்களே, இந்த நிதியொதுக்க மசோதாவின் மீது பேசிய உறுப்பினர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் எனக்கு பவழ விழா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் பேசிய உறுப்பினர் ஒருவர் இந்த பவழ விழா ஆண்டிலே தனது தொகுதியிலே ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கிட அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது பவழ விழா தொடக்கம். பவழ விழாவினுடைய நிறைவு விழாவின் போது மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக நடைபெற்ற விவாதங்களில் பங்கு பெற்று உரையாற்றிய உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர்கள் தங்களது துறை சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்புகளாக மட்டும் நின்றுவிடாமல் அவை அனைத்தையும் நிறைவேற்றிடும் வகையில் உரிய அரசாணைகளை இம்மாத இறுதிக்குள் வெளியிட அனைத்து நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை மாநில அரசு பணியாளர்களுக்கும் வழங்கிடும் வகையில் மத்திய அரசு கூடுதல் உதவித் தொகையை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற குழுவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அந்த கோரிக்கையை பரிசீலித்த அந்த குழு உரிய பரிந்துரையை மத்திய அரசுக்கு செய்திருப்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். விலைவாசியை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியிலே உயர்ந்துவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதில் எல்லளவும் உண்மை இல்லை என்பதை இந்த அவையிலே வைக்கப்பட்டிருக்கிற குறிப்புகளின் வாயிலாக உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளலாம். ஏழை எளிய மக்களை எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் அரசு அவ்வப்போது உரிய நடவடிக்கைகளை எடுத்து விலைவாசியை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இங்கே பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அண்மையில் நிகழ்ந்த கள்ள சாராய சாவுகள் குறித்து தங்களது கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எந்த ஆட்சியிலும் நடைபெறலாம். எந்த ஆட்சியில் இது நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்காமல் கருத்து மாச்சரியங்களுக்கு இடம் அளிக்காமல் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கள்ள சாராயத்தை ஒழிக்கின்ற பணியிலே ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அனைவரும் இதிலே ஒத்துழைக்க முன் வந்தால் உறுதியாக நாம் கள்ள சாராயத்தை முற்றிலும் ஒழித்துவிட முடியும். அவையில் உரையாற்றிட வாய்ப்பு இல்லாத உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி சம்பந்தமான விவரங்களை தலைவரிடம்
எழுதி கொடுத்தார். அவை உரிய துறையின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்படும். வணக்கம். ஸ்டாப்.